12th Home Science lesson number 2 ethics in daily life. எத்திக்ஸ்னா என்னன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் காலைல நைட் வரைக்கும் டீல் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் ஒரு நியாயமாக உண்மையாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கோட் ஆஃப் கண்டக்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது தான் எத்திக்ஸ். இது யாரும் நமக்கு சொல்கிறது கிடையாது. ஒரு சில இடத்துல இது ரூல்ஸாக இருக்கும், ஆனால் முக்கால்வாசி இடத்துல நம்மளே நமக்கு மோல்டு பண்ணிக்கிற விஷயம்தான் இந்த எத்திக்ஸ். இது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஹரி ஓம் opened a grocery shop in the upcoming middle class colony. Since this was the only store in the new colony, the business picked up. Soon Hari realized that needed help. He employed a young boy Ramu to help him in the shop during peak hours and in delivering things to the home of the clients. For 1 week things went off well, but soon Hari knows that Ramu was slackening and hard started reporting late to work and took a long time to come back after home delivery. Whenever Hari needed him in the shop, Ramu was not available. He tried his best to talk to Ramu into mending his way to value time and pay more attention in the work. But even 4 months later, the situation did not improve. Ramu was often found sitting at the tea shop drinking tea and wheeling away from talking and playing pittu. After 6 months of trying to reform Ramus without success, Hari got fed up and sacked him and employed another helper. In this case, familiar to you. Is this case familiar to you? Have you come across such people in your life who are not sincere to their work? Why is sincerity is to work important? Why is employer unhappy with with his workers to the extent that it costs them their jobs? In this lesson, we are familiarize you with everything that is important to be good for good workers if you are taking up a job. This information is also relevant to the important for you and for anybody to be a lovable member of the family, schools, friends, circles. சரி, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹரிங்கிறவர் ஒரு இடத்துல மளிகை கடை ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஒரே மாசத்துல அந்த மளிகை கடை அவர் ஒரு மணிக்கல் தான் இருக்கிறதுனால அது வந்து பிக்கப் ஆகிறது தெரிஞ்சிருது. உடனே அவர் ரொம்ப பிஸி ஆயிடுறாரு. அவருக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுனால வீட்டில் போய் கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே சாமானை திறந்து கொடுக்கணும். அதுக்காக என்னன்னாக்கா அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லிட்டு அங்கே அவர் ராமுங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. முதல் 1 மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ராமு எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. பிஸியான டைம்ல ராமு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாப்படி, வீட்டுக்கு எல்லாம் போய் டெலிவரி கொடுத்துட்டு இருந்தாப்படி. ஆனால் அப்புறம் போக போக ராமுகிட்ட இருந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்துச்சு. என்னன்னாக்கா அவர் டெலிவரி கொடுக்க போனாக்கா சீக்கிரம் வர்றது கிடையாது, அதில் வேலைக்கு கரெக்டான டைமுக்கு வர்றது கிடையாது. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஹரிங்கிற ஒரு ஓனர் வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசி புரிய வச்சு வேலை தான் இம்பார்ட்டண்ட்டு, வேலையில் கரெக்டாக இருக்கணும், கஸ்டமர்ஸ்லாம் முக்கியம் அப்படின்லாம் சொல்லி அவரை மாற்றணுன்ட்டு நிறைய விஷயத்த அவர் வந்து ட்ரை பண்ணார் பாசிட்டிவாக. பட் அப்படியே ஒரு 4 மாதம் ஆச்சு, அப்புறம் ஒரு 6 மாதம் ஆச்சு. ஆனால் ராமு பார்த்தோன்னாக்கா பக்கத்தில் இருக்க டீ கடையிலேயே உட்காந்துட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கடைசியாக ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு. ஹரி வந்து ராமு வேலையை விட்டு எடுத்துட்டாரு, வேற ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து நிறைய இடத்துல நடத்தவும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஆளுங்க, அதாவது ஒர்க்குக்கு ஜாபுக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு அந்த ஜாப்ல சின்சியாரிட்டி இல்லாமல் இருக்கிற ஆளுங்க நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் முக்காசி நீங்கள் பார்க்க முடியும். இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த எம்ப்ளாயர், அதாவது வேலைக்கு சேர்த்துனவங்க பேர் தான் எம்ப்ளாயர், அவங்க வந்து அவங்க ஸ்டாஃப் கிட்ட திருப்தியாக இல்லை. அந்த ஒரு விஷயத்த புரியுது. ஏன்னா அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன வேலைக்காக வந்தாங்களோ அந்த வேலையை செய்யாமல் இருந்தாங்கனாக்கா அது அவங்க எத்திக்ஸை மீறுறாங்கன்னு அப்படியே அர்த்தம். இந்த எத்திக்ஸ் வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்காக மட்டும்தான் வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வேலையை கரெக்டாக செய்ய மாட்டாங்க. இப்போ ராமுன்னு சொல்கிறவர் இருந்தால் இந்த மாதிரி டீ கடையில் போய் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா. சில பேர் டைம் பாஸ் கூட வருவாங்க வேலைக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வேலைக்கு சேர்த்துறவங்களுக்கு அங்கே ப்ரொடக்டிவாக அந்த வேலை நடக்காது. ஸோ ஒரு நாள் அவங்க சொல்லி பார்ப்பாங்க, அப்புறமா ஒரு நாள் வேலையை விட்டு எடுத்துருவாங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இது ஏன் நடக்குதுன்னா, இந்த இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் போயிடுது.
அந்த எத்திக்ஸ்னால பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஃபேமிலிலயும் சரி, ஸ்கூல்லயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்லயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சரி, சொசைட்டிலயும் சரி, இந்த எத்திக்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் நம்ம டே டு டே லைஃப்ல. அதுதான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே. 2.1 வாட் ஆர் எத்திக்ஸ்? சரி, எத்திக்ஸ்னா என்ன? The word ethics deal with the moral issues with right and wrong behavior. ஸோ பிஹேவியர் கரெக்டாக இருக்கிறது கரெக்டாக இல்லாத இந்த மாரல் இஷ்யூஸை வச்சு டீல் பண்ணுறது தான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Ethics tells us about the moral duties and obligations so that our behavior at work and at home is right, truthful, and just. Ethics are set of standards and rules that are required by the individual of leading and satisfactory family life and being a good worker. Therefore, you are required as a set of ethics at home as well as at your workplace. You can also observe the ethical behavior through the following habits. ஸோ இந்த எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்கிற இடத்துல மட்டும் கிடையாது, நம்ம வீட்லேயும் சரி இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு சில பிஹேவியர் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். மாரல் டியூட்டிஸ் நம்மளோட கடமைகளை வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறது தான் எத்திக்ஸ். இது வீடாகட்டும், இல்லை நம்ம ரைட்டாக இருக்கணும், அதையாட்டும் ட்ரூத்ஃபுல்லாக உண்மையாக இருக்கணும். இந்த எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அதில் இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஃபேமிலி லைஃப்லையும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இந்த எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கணும். அதேயாட்டம் இந்த எத்திக்ஸ் பிஹேவியர் வந்து ஒரு சில ஹேபிட்ஸ் மூலமாக நம்ம கொண்டு வர முடியும். அது என்ன ஹேபிட்ஸ்னு பார்ப்போம். சின்சியரிட்டி அண்ட் ஹானஸ்ட். முதல்ல இது இருக்கணும், சின்சியராக இருக்கணும். நமக்கே முதல்ல சின்சியராக இருக்கணும், நமக்கே முதல்ல உண்மையாக இருக்கணும். அப்புறம் ட்ரூத்ஃபுல்னஸ், அதான் உண்மைத்தனம். அப்புறம் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். நமக்கு முதல்ல நம்ம மேலே மரியாதை இருக்கணும், அப்போ தான் அடுத்தவங்க மேலே மரியாதை வரும். அப்புறம் ரெஸ்பெக்ட் ஃபார் டைம், நம்மளோட டைமுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் ஃபார் ஒர்க், நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் ஃபார் அவர் என்வாயர்மெண்ட், நம்ம இந்த வாழ்கிற சூழ்நிலைக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம என்வாயர்மெண்ட் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிசைட் தீஸ் எத்திக்ஸ் இன் அவர் டொமஸ்டிக் லைஃப் our workplace demands certain specific ethics. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் எத்திக்ஸ். இது இல்லாமல் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு சில எத்திக்ஸ் எல்லாமே அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது என்னென்னா ரெகுலாரிட்டி அண்ட் பஞ்சுவாலிட்டி. நம்ம ரெகுலராக இருக்கணும், அதை விட பஞ்சுவலாக இருக்கணும், வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும். கான்ஃபிடென்ஷியல்னா எது விஷயம் கான்ஃபிடென்டாக வச்சுக்கோ அது கான்ஃபிடென்ஷியல். சும்மா வாட்டவே வச்சுட்டு எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கக்கூடாது, அந்த கான்ஃபிடென்ஷியலையும் இருக்கணும். தென் லாயல்ட்டி, நம்ம செய்கிற இடத்துக்கு வந்து உண்மையாக நம்ம இருக்கணும், அதான் லாயல்ட்டி. அப்புறம் மெயின்டைன் கோஆர்டினேட் ரிலேஷன்ஷிப் வித் கொலீக்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். ஸோ நம்ம கூட வேலை செய்கிறவங்ககிட்ட உண்மையான ஒரு இதாக பழகணுமே தவிர ஃபேக்காக பழகக்கூடாது. அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா கரெக்டாக உண்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் டேக் அ நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ நம்ம வேலை செய்கிற இடத்துல புது புது விஷயத்தை கற்றுக்கணும், அதையாட்டம் நம்ம பொறுப்பேற்று கற்றுக்கணும். இதுதான் ஒரு சில ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எத்திக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 2.2 நீட் ஃபார் எத்திக்ஸ். சரி, இந்த எத்திக்ஸாக தேவையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். என்ன சொல்கிறாங்கன்னா, now let us find why it is essential to have good ethics and how they affect our interpersonal relationship in work and work performance. இந்த எத்திக்ஸ்லாம் எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம சொசைட்டியில் இருக்க மற்ற நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்டையும் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் அதையாட்டம் நம்மக்கிட்டேயே நம்ம ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. Any work situation, either at office or at home, has three major components: work, worker, and workplace. ஸோ இந்த 3 காம்பனன்ட்ஸ் தான். நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை எங்கே ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, இந்த 3 விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ஒர்க்கு, என்ன வேலை செய்கிறோமோ அது. இன்னொரு ஒர்க்கரு, யார் கூட வேலை செய்கிறோமோ. இன்னொரு ஒர்க் பிளேஸ், எங்கே வேலை செய்கிறோம். அந்த 3 விஷயமும் அங்கே இருக்கும். த ஒர்க் இஸ் த ஆக்சுவல் டாஸ்க் டு பி டன். ஒர்க்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய வேலையை தான் குறிக்குது. ஒர்க்கர் இஸ் த பர்சன் ஹூ டஸ் த டாஸ்க். ஒர்க்கர்னாக்கா இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களை அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்கனாக்கா அவங்க உங்களுக்கு ஒர்க்கர், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு ஒர்க்கர். ஸோ இது அந்த பர்சனை குறிக்குது. ஒர்க் பிளேஸுங்கிறது நம்ம எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ, அது டூல்ஸாக இருக்கலாம், டாஸ்காக இருக்கலாம், இல்லை ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்கலாம், எங்கே இருக்குமோ அந்த இடத்த வந்து குறிக்கிறது தான் ஒர்க் பிளேஸ். You will agree that all the 3 components are interrelated and dependent on each other. Further, you will also agree that the worker is the most important component of any work situation. This is so because only the worker has the ability to think, analyze, learn, and manipulate. A worker can acquire the art of effective management
of work and workplace, himself or herself, and the other workers. A worker can also be disloyal, lazy, and bad manager of the workplace and thus ruin the business. Do you recall the example of Ramu and Hari given the beginning of the lesson? ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஒத்துப்பீங்க என்னன்னா, இந்த ஒர்க்கருங்கிற இந்த 3 காம்பனன்ட்ஸ் மேலே சொல்லியிருக்க இந்த 3 காம்பனன்ட்ஸ், அதாவது இந்த ஒர்க்கு, ஒர்க்கர் அண்ட் ஒர்க் பிளேஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கு, இன்டர் டிபெண்ட். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர். ஏன்னா ஒர்க்கர் தான் வேலை செய்கிறது, அவரால் தான் அந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான காம்பனண்ட் அவர் தான். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவர் வந்து செய்கிற வேலைக்கு அவர் யோசிப்பார், அவர் அனலைஸ் பண்ணுவார், அவர் கற்றுப்பார், அதே ஆட்டம் அவர் மேனிப்புலேட்டும் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல ஒர்க்கர் தான் முக்கியமான ஒரு ரோலை இது பண்ணுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எஃபெக்டிவான மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒர்க் ஆகட்டும், ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ஒர்க்கர்ஸ் கூட அவங்க இன்வால்வ் ஆகணும். அதே ஆட்டம் ஒரு சில ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஸ்லாயலாக இருப்பாங்க. அதாவது ஏனோ தானோன்னு வருவாங்க போவாங்க, லேசியாக இருப்பாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க. அதே ஆட்டம் அவங்க வேலையை ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க, இன்கம்ப்ளீட்டாக பண்ணுவாங்க. அவங்க வந்து சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக, ஒரு சம்பளத்துக்காக வட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அது அந்த பிஸ்னஸையும் சரி, அந்த மேனேஜ்மெண்ட்டையும் சரி ரூயின் பண்ணுற மாதிரி விஷயம். ரூயின்னாக்கா அது வந்து அழிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம மேலே கொடுத்துருக்க அந்த ராமு ஹரிங்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தோம் நம்ம. Thus, for the successful achievement of our goals and objectives, efficient utilization of our resources, and to maintain the discipline at home and work, we need to develop and adopt certain work ethics. These work ethics helps us to do the task the best of the ability in a fair, just, and impartial way. They encourage us to develop and maintain an cordial work environment where all the people can enjoy each other supports confidence. ஸோ ஏன் இந்த எத்திக்ஸை வந்து ஒர்க் அதாவது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுற மூலமாக நம்ம வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியும், ஒரு அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியும். உருப்படியான ஒரு விஷயத்த வந்து ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசிப்ளினான வீட்லே ஆகட்டும், ஒர்க்லேயே ஆகட்டும், ஒரு டிசிப்ளினான மேனரில் வந்து ஒரு சில விஷயத்த நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் இது ஒரு சப்போர்ட்டிவாகவும் கான்ஃபிடென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.3 ethical problems in family life and at work. ஸோ ஃபேமிலி லைஃப்லையும் ஒர்க்லேயும் எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். அது என்ன அப்படின்னாக்கா, இந்த பிக்சரில் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ ஒரு போட்டு மாதிரி இருக்குது, அந்த போட்டு தான் நம்ம லைஃபு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அலைகள், வேவ்ஸ் மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்லாயல்ட்டி, உண்மையாக இல்லாதது. ஒன்று நாம யாருக்கும் அது உண்மையாக இல்லாமல் இருப்போம், இல்லை மற்றவங்க நமக்கு உண்மையாக இல்லாமல் இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் அது எத்திக்ஸாக வருது. அப்புறம் இர்ரெகுலாரிட்டி அண்ட் லேக் ஆஃப் பஞ்சுவாலிட்டி. ஸோ ரெகுலராக ஒரு விஷயத்தில் இருக்க மாட்டாங்க, பஞ்சுவலாகவும் இருக்க மாட்டாங்க. அது ஒரு எத்திக்ஸ், அதாவது எத்திக்ஸில் ப்ராப்ளமாக இருக்குது. தென் டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் டாஸ்க் ஆர் அதர்ஸ். ஸோ மற்றவங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது, தன்னோட வேலையை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So far we have learned about work ethics and their importance. Now let us discuss some of the ethical problems commonly faced by us when we visit the workplace. ஸோ எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பிளேஸில் ஃபாலோ கண்டிப்பாக நம்ம அவஸ்தைப்படுவோம். அது என்னன்னு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் irregular and lack of punctuality, are rude and impolite, have inadequate knowledge and skills, waste resources, disregard rules and regulations, disrespect the task at handle, and disloyal. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வேலை செய்யறது, இப்போ நீங்கள் நாளைக்கு உங்கள் 12th எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது உங்களை மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் 4 பேர் சேர்ந்து வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக இருக்கலாம், பஞ்சுவலாக இருக்காங்க, மற்றவங்க ரெகுலராக இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதில் ஒரு சில பேர் இர்ரெகுலராக இருப்பாங்க, பஞ்சுவல் இல்லாமல் இருப்பாங்க, லேக் ஆஃப் பஞ்சுவலாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரூடாக இருப்பாங்க, இம்போலைட்டாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்கும், ஸ்கில் கம்மியாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸாக வேஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்க் வந்து கொடுத்தது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு லாயலாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா irregularity and lack of punctuality. Irregularity and lack of punctuality are problems which are encountered frequently in any work situation. Look around yourself. If
And you may come across people who get up late in the morning and are unable to send their children in the school on the time. They may also not be able to provide their family members with the proper meals and have disorganized homes due to the irregular behavior and lack of punctuality. Such people frequently absent themselves from work. Others like to come in late and leave earlier as a matter of the habit or rights. Some workers are never found in their seat during the working hours. You may have witnessed the inconvenience caused by the public wanting and pay bills when counter clerks are either late or not found in their seat in banks, post office, and telephone and electricity offices. The irresponsible behavior of such people spoils the discipline of the work environment. Such bad example causes inconvenience to the public and lower the images of the organization. Are you a regular punctual in studying and completing your lessons and exercises? If not, you will be able to perform well. You will be not able to perform well in your exams and will then feel unhappy about it. You should also understand that this will affect your future career prospectus. Right. இப்போ ஒரு இடத்துல நீங்க உங்களை சுத்தி பார்க்கலாம். உங்க வீட்டிலேயே வேலை செய்யறதுக்கு ஆள் யாராவது இருக்காங்க, இல்லை உங்க ஆஃபீஸில் உங்க கம்பெனியில் வேலை செய்யற ஆள் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு சில பேர் இர்ரெகுலராக இருப்பாங்க, பஞ்சுவாலிட்டி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸு, ஏன் எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்கனாக்கா, ஒன்று அங்கே சம்பளம் கிடைக்குது, இன்னொன்று அங்கே வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதனால இன்னைக்கு லஞ்சம் கொடுத்து கூட எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே அதுதான். ஸோ அவங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி கிடைக்குது, அதனால தான். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னாக்கா, எந்த ஆஃபீஸில் போனாலும் அங்கே கவுண்டரில் முக்கால்வாசி ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அது போஸ்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், டெலிஃபோன்ஸ் ஆகட்டும், இல்லை எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பஞ்சுவாலிட்டி இல்லாமல் இருக்காங்க, எத்திக்ஸே இல்லாமல் இருக்கிற ஆளுங்க. இவங்க மூலமாக என்ன ஆகுதுனாக்கா பப்ளிக் இன்கன்வீனியன்ஸ் ஆகுது. ஏன்னா இவங்க சர்வீஸ் லைனில் இருக்காங்க, அந்த ஒரு பொறுப்பே இல்லாமல், ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்கன்வீனியன்ஸ் ஆகுது. அதனால பப்ளிக் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுது. ஸோ இது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வந்து நமக்கு ஒரு செட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே இருக்கிறதுனால. ஸோ இங்கே உங்களை ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் கரெக்டாக டெய்லி உங்களோட லெசன்லாம் படிக்கிறீங்களா, உங்களோட எக்ஸசைஸ் எல்லாம் முடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலைன்னாக்கா உங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வரும், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லையும் இதே பழக்கமாயிடும், கரியர்லையும் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், rude and impolite behavior. Sometimes certain family members are in the habit of being rude and aggressive. Not only does this destroy the peaceful atmosphere at the home, but also creates a bad name for the family. How would you react when the clerk at the office counter does not listen to your request carefully, telling you that he is busy and asks you to come later? Would you like the associate with a colleague of your office who refuses to do her part of the work, talks rude, misbehaves, and other colleagues misbehaves with the other colleagues and is always in an aggressive mood? Rude and impolite behavior of staffs can be quite disturbing and embarrassing for the organization. So இந்த இடத்துல வந்து ரூட்னஸ் அண்ட் இம்போலைட் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர், ஒரு சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கத்திட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி ரூடாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அந்த ஃபேமிலி அட்மாஸ்பியரே அந்த பீஸ்ஃபுல்லே இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியரே இதாக போயிடுது. அது அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப எம்பரேசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் ஸ்கில்ஸ், இது ஈஸியாக சொல்லிடுறேன். இன்அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் ஸ்கில்ஸ்னாக்கா வேலை செய்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு அந்த நாலேஜே இருக்காது, அந்த ஸ்கில்லே இருக்காது, பட் அவர் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பார். இது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அங்கே இருக்க வேலை செய்கிறவங்களுக்கு எதுவுமே கற்றுக்கவும் மாட்டாங்க, இவரும் எதுவும் கற்றுக் கொடுக்க மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் இருக்காருனாக்கா அவர் டாக்டர் வந்து பேஷண்ட்டோட ப்ராப்ளமை தீர்வு பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கணும். ஒரு எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஷினை இது பண்ணும்போது பார்க்கும்போது அந்த மிஷினை வந்து சரி பண்ணுற ஒரு ஸ்கில் இருக்கணும். இதெல்லாம் தெரியல அப்படின்னாக்கா அந்த அது அவங்க எந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது லாஸ் தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது, சீரியஸான ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன ஃபஸ்ட் எய்டு கொடுக்கணும். யாருக்காவது ஏதாவது சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் வருனாக்கா அதுக்கு என்ன ஃபஸ்ட் எய்டு கொடுக்கணும், அதுக்கு என்ன மெஷர்ஸ் இருக்கணும், அது எவ்வளோ டேஞ்சராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாத்தையும் நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேக் ஆஃப் நாலேஜ்னால நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், நியூட்ரிஷனாக சாப்பாடு சாப்பிட்ணுன்ட்டு எல்லாமே சொல்கிறோம்.
ஆனா பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய டிசீசஸ் சில பேத்துக்கு வரும். நைட் பிளைண்ட்னஸ் வரலாம், காய்டர் வரலாம். காய்டர் தைராய்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியா வர ஒரு விஷயம். ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த லெசன்ல அது எப்படி நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டெவலப் பண்ண முடியும், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். தென் வேஸ்ட் யுவர் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ்னாக்கா நம்ம ஒரு இடத்துல வீட்லயே ஆகட்டும், வேலை செய்யற இடத்துலயே ஆகட்டும், இல்ல சொசைட்டிலே ஆகட்டும், இல்ல என்வாயர்மெண்ட்லயே ஆகட்டும். இத நம்ம ரிசோர்ஸ வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வாழ்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சமைக்கணும்னாக்கா நமக்கு கேஸ்ங்கிற ஒரு ரிசோர்ஸஸ் வேணும். நம்ம வீட்ல வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாக்கா நமக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிற ரிசோர்ஸ் வேணும். நம்ம வீட்ல வாஷ் பண்ணணும், ஏதோ வாஷ் பண்ணாக்கா நமக்கு வாட்டர்ங்கிற ரிசோர்ஸ் வேணும். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் வந்து அதேயாட்டம் ஒரு ஆர்கனைசேஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க எந்த இடத்துல வேலை செய்றீங்களோ, அந்த வேலைக்கு ஏத்த மாரி ரிசோர்ஸஸ் அங்க இருக்கும். அத கரெக்ட்டா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆனா முக்காவாசி பேர் அத யூஸ் பண்றாங்கனாக்கா, அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த ரிசோர்ஸஸ வேஸ்ட் பண்றதுனால ஒரு அ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இத குக் பண்றீங்க. ஒரு டிஷ்ஷ குக் பண்றீங்க அப்டின்னா, அது கரெக்ட்டான ஸ்டோரேஜ் அந்த குக் பண்ற விஷயத்துக்கு உண்டான இன்கிரீடியன்ட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கரெக்ட்டான ஒரு ஸ்டோரேஜ்ல நீங்க வச்சிருக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும்னாக்கா, அது வந்து கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க தூக்கி தான் போட வேண்டியதா இருக்கும். அதே இடம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு விஷயத்துலயும் இதே மாரி பிளான் பண்ணி, அன்பிளான் பண்ணாம இருந்தா தான் இந்த ரிசோர்ஸ்லாம் வேஸ்ட் ஆகும். இதே பிளான் பண்ணும்போது அந்த ரிசோர்ஸ்லாம் வேஸ்ட் ஆகாது, எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆஃபீஸ்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டேஷனரீஸ் மெயினா ஸ்டேஷனரீஸ் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க. அது கரெக்ட்டான ஒரு பிளான்ல யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாரி புக்ஸ் ஆகட்டும், இல்ல ஸ்டேஷனரீஸ் ஆகட்டும், இல்ல ட்ரிங்கிங் வாட்டர் ஆகட்டும், எங்கேயாவது டேப்ல தண்ணி கொட்டிட்டே இருக்கும். ஆனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இது வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ரீஷியஸான ரிசோர்ஸஸ் இதெல்லாம் எல்லாமே கரெக்ட்டா பாதுகாக்கணும். அதுக்கு எத்திக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் டிஸ்ரிகார்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ நோட்டீஸ் போர்டுன்ட்டு எல்லா இடத்துலயும் இருக்கும். அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அத எல்லாரும் ஃபாலோ பண்றாங்கன்னாக்கா, அதுக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப அ நம்ம பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, மோஸ்ட்டா அ இப்ப டிஃபரண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அதாவது டாட்டருக்கு, அப்புறம் டாட்டர் இன் லா ஒரு சில ஃபேமிலிஸ்ல டாட்டர் இன் லா இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, மென்டல் அண்ட் பிசிக்கல் சேலஞ்ச் இவங்களுக்கு எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போத் ஹோம்லயும் சரி, வெளியும் சரி, உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வேற வேற மாரி குடுப்பாங்க. ஸோ இது என்ன எதுக்கா இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே இந்த கல்ச்சரு இது எல்லாமே வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்றது. அதாவது தான் பொண்ணுக்கு ஒரு மாரியான ட்ரீட்மெண்ட்டு, மருமகளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற மாரி ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இந்த மாரி வேறுபாடு தான் டிஸ்கிரிமினேஷன்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து அங்க நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாட்டம் நெறைய சிச்சுவேஷன்ல நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு டிசிப்ளினான ஒர்க்கர் வந்து அத ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் டீம் ஸ்பிரிட் டெவலப் ஆகுறதுக்காக. இது வந்து அவருக்கு ப்ரமோஷனுக்கு யூஸ் ஆகும். இதே பார்த்தீங்கன்னாக்கா, ஆ உங்களுக்கு ஆ என்ன சொல்றது? இன்ஸ் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். அதாவது கேஸ்ட்ட வச்சு, ஜாதிய வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. அதாட்டம் மதத்த வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. அதாட்டம் வந்து பிசிக்கலி சேலஞ்ச் ஆளுங்க இருந்தாங்கன்னா, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி இடங்கள் இந்த மாரி விஷயங்களும் நடக்குது. ஸோ இப்ப நாம வந்து ஆ ஒரு சில ஹசார்டியஸ் இண்டஸ்ட்ரீஸ் டேஞ்சரான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதாவது ஹசார்டியஸ்னா எப்படி சொல்லணும்னாக்கா, பாதிப்புக்கு உண்டாக ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தீபாவளி சீசன் வரும்போது, அப்போ பட்டாசு வெடிக்கிறது. இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கைக்கு பேரழிவு குடுக்குது. அதாவது பொல்யூஷன் குடுக்குது. இந்த மாரி அப்புறம் கிராக்கர்ஸ், சாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கவர்ன்மெண்ட் ரெகுலேஷன்னு அவங்க ஒரு சில எத்திக்ஸ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது அது பிரகாரம் தான் இவங்க எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணணும். அத பண்றாங்களாங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே ஸ்டூடண்ட்ஸ் வந்து அ காப்பி அடிக்காம எக்ஸாம்ல எழுதணுங்கிறது ஒரு எத்திக்ஸ். ஆனா இது ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் ஒவ்வொன்னா நம்ம சொல்லிட்டு போலாம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ற விஷயத்துல கொஞ்சம் சீரியஸா ஒர்க் பிளேஸ்லயும் சரி, வீட்லயும் சரி நம்ம ஃபாலோ பண்ணா தான் கரெக்ட்டா இருக்க முடியும். லைஃப்ல நல்லபடியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தென் டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் ஜாப். அதாவது நம்ம செய்யற வேலைக்கே நம்ம மரியாதை குடுக்கறது இல்ல. அந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், "ஓ! ஐ அம் ஒன்லி a housewife. I don't work. I am just a simple clerk." அதாவது நம்ம செய்யற வேலையே நம்ம வந்து குறையா சொல்லிக்குவோம். நான் வெறும் வீட்ல தான் இருக்கிறேன். நான் வேலையே செய்றதில்ல. அப்படின்ட்டு ஹவுஸ் ஒய்ஃப் நினைக்கிறது. ஒரு ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க் நான் வெறும் கிளர்க் தான். அப்படிங்கிற மாரி அவர தாழ்த்தி யோசிக்கிறது. ஸோ இதெல்லாமே கூட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சொசைட்டில.
அதாவது இன் அ சொசைட்டி இட் இஸ் அ காமன் ப்ராக்டிஸ் தட் கன்சிடர் சம் ஜாப்ஸ். அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்க அந்த வேலையில் இருக்காங்க, அவங்க இந்த வேலையில் இருக்காங்க, அவங்க அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதனால் வருதுன்னா நம்மளோட வேலையை நம்ம மதிக்காதனால இந்த கம்பேரிசனே வருது. அவங்க அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படி இப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வட்டம் நாம் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சப்ளை சப்ளை ஆகுதுனாக்கா அது ரோடு சைடில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஹோம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப மல்டி டிசிப்ளினரியாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும், அதாட்டு கரியர் ஓரியன்டாக இருக்கணும். நீங்கள் ஹோம் சயின்ஸை படிக்கும்போது ஏதாவது ஒரு வாட்டர் ஒரு ட்ராப் ரோட் சைடில் வேஸ்ட் ஆகுதுனாக்கா அது நம்ம அந்த ரிசோர்ஸஸை காப்பாற்றணும். ஒன்று வீட்லேயே அதே மாதிரி ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆகுதுனாக்கா அதை நாம் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இல்லை சொசைட்டியில் இருக்க ஒவ்வொரு சிட்டிசன் ஆகட்டும், நாம் வந்து இதை மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணணும். முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நம்ம நேச்சருக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி, அப்படி நம்ம செய்கிற வேலைக்கும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டிஸ்லாயல்ட்டிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். டிஸ்க்ளோசிங் யுவர் ஃபேமிலி சீக்ரெட்ஸ் இன் மேனேஜிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் and public consideration, taking a common funds and the setting of something self-interest. Okay, in offices some start indulge in the activities of the harmful success of the organization. For instance, the chemical engineer is quietly so the secret formulas the new product rival, okay, corrupt the leader of the taking the prize, right? The disloyalty என்னன்னா நம்பிக்கை இல்லாத தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஃபேமிலி விஷயத்த உங்கள் ஃபேமிலி கூட தான் வச்சுக்கணும். இப்போ உங்கள் ஃபேமிலி விஷயத்த வந்து இன்னொருத்தவங்கிட்ட சொன்னாலோ, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி ஒரு மெம்பர்ஸ் பற்றி இன்னொரு மெம்பர்ஸ்கிட்ட வேறு மாதிரி சொன்னாலோ, இதெல்லாம் டிஸ்லாயல்ட்டி. ஸோ இது ஒரு விஷயம். அதே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெம்பர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் இருக்காருன்னா அவர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அந்த ஃபார்முலாவை வந்து ஆப்போசிட்டில் அவரோட காம்படிட்டர் கம்பெனிக்கு அவர் வித்துட்டாருனால இது ஒரு டிஸ்லாயல்ட்டி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து பிரைப்னா லஞ்சம் கொடுத்து ஒரு வேலை வாங்குறது, இல்லை லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை செய்ய வைக்கிறது, இல்லை ஒரு எம்ப்ளாயரை வந்து சீட் பண்ணுறது, ஒரு நிறைய எம்ப்ளாயர்ஸ்லாம் குரூப்பாக சேர்ந்து ஒரு எம்ப்ளாயரை வந்து சீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா லாயல்ட்டிக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். இதை காமனாக இன்னைக்கு பார்க்க முடியுது எல்லா இடத்துலையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கேடான ஒரு விஷயம், அதுக்கே ஆர்கனைசேஷனுக்கு ஆபத்தான போய் முடிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த டிஸ்லாயல்ட்டி தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி உங்களால் வேற என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும் இந்த டிஸ்லாயல்ட்டிக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. டிஸ்லாயல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க இதை, அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதுதான் இந்த 4 விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க பிஹேவியர்ஸை. அதாவது irregularity and lack of punctuality, rude and impolite behavior, inadequate knowledge and skills, wastage of resources, disregard of rules and regulation, disrespect for job and disloyalty. See, இது எல்லாமே தான் என்னது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு இன் த ஒர்க் பிளேஸ். ஸோ நம்ம ஒர்க் பிளேஸ் பண்ணுற இடத்துல இந்த 7 ப்ராப்ளம்ஸை வந்து முக்கியமான ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம லைஃப்லேயும் சரி, ஒர்க் பிளேஸ்லையும் சரி, வீட்லேயும் சரி இதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எத்திக்ஸில் ரொம்ப மெயினான ஒரு விஷயமா இருக்குது.